இந்த கார்மெண்ட் செல்வம் இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் 100% ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வருது, ப்ராப்ளம்ஸ் வருது, எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லா ஃபேமிலியோடையும் இது ஒத்து போகும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியிலையும் உள்ளதும் இது மேட்ச் ஆகுது. மேம், இது கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவரே சொல்லிடுவார், மற்றவங்க சொல்கிற அட்வைஸை கேட்கக்கூடாது, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். ஃபஸ்ட்டு அதாவது ஒரு லைஃப்பை ரன் பண்ணால் கடன் வாங்கி செலவு பண்ணின்னு சொன்ன இடத்துல கடைசியாக இவரே அனுபவப்பட்டதுக்கப்புறம் சொல்லுவார், தயவுசெய்து எவன் அட்வைஸையும் கேட்காதுன்றது. பட் 100% கரெக்டு. நமக்கு நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்த்து ரன் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது இந்த படத்தோட இது கான்செப்ட். 100% சக்ஸஸ் ஆகணும். இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ரீச் ஆகும். கண்டிப்பாக குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும். ஏன்னா பசங்களுக்கும் வந்து பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள் என்னன்றது தெரியும். உங்களுக்கு படத்தை எல்லாமே ஸ்லோ இருக்கா, படத்தை ஃபுல்லாக கரெக்டாக போகும்? இல்லை, நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எதிர்பார்த்தீங்கன்னா மூவி வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா படம் செம்மையாக இருக்குது. ஸ்லோவாக தான் போது, இருந்தாலும் வந்து ஒரு ரியாலிட்டி, ஒரு ஃபேமிலியோட ஒரு ரியல் ஸ்டோரி. இதை வந்து நம்ம ஆக்ஷனு ரொம்ப எதிர்பார்க்கலாம் முடியாது. நீங்கள் ஆனால் ஒரு ரியல் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாங்கன்றதை 100% என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 out of 10 சீரியஸாக. ஏன்னா என்னோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கேட்டிங்கன்னா எல்லாருமே கொடுக்கக்கூடியது 10 out of 10 தான். பார்த்துருக்கீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. காமன் ஆடியன்ஸ்க்கான படம், ஃபேமிலி பேஸ்டு மூவி. இது சமுத்திரக்கனி சூப்பராக நடிச்சிருக்கு. இது வந்து கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டாக நினைக்கிறீங்க? கடன் வாங்குறது தப்பு கிடையாது, கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இங்கே வந்து விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்க இதை பற்றின விஷயம் புரிதல் இல்லை. ஈஸியாக வந்து எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிற மொமெண்ட்டு தான் இந்த கதை. ஓகேங்களா? நம்ம வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நம்ம குடும்பத்துக்கான விஷயத்தை பற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஆடம்பர செலவுகள், மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது, அது இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. படத்தில் லேக் இருக்கா? லேக்லாம் இல்லை நான் படத்தில். ஆக்சுவலாக இது யதார்த்தம் தான் இருக்குது. லேக்னு சொல்லிட முடியாது. ஆக்சுவலாக எனக்கு லேக் இல்லை, யதார்த்தம் தான் இருக்குது. லைட்டாக ஸ்லோ சொல்லலாம், அது லேக்னு சொல்ல முடியாது. உங்கள் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 out of 8 இருக்கலாம். படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, நல்ல சப்ஜெக்ட்டு, ஃபேமிலி மூவி, ஃபேமிலி ட்ராமா மூவி. ஃபினான்ஷியலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டு எப்படி வெளில வராங்கன்ற கதை. அருமையான இந்த காலத்துக்கு தேவையான மெசேஜ், நல்ல கதை. நல்லா நடிச்சிருக்காரு ராம்சேகர், நல்லா எடுத்திருக்காப்புல. சமுத்திரக்கனிக்கு ஏற்ற சப்ஜெக்ட். சார், படத்தில் கடன் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டாக நினைக்கிறீங்க? இல்லை சார், அது கடன் எல்லாம் வாங்கி தானே இருக்காங்க. அது கடன் வந்து அந்த வீட்டில் இருக்கும் தூண்டுறாங்க, ஒய்ஃப்லாம் தூண்டுறாங்க, ஜென்ஸை வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா வகையிலும் ஹீரோவும் எல்லா வகையிலும் கடன் வாங்குறாரு. எப்படி அடைக்கிறாரு, எப்படி மேலே வர்றாரு தான் கதை. வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு அடைக்கிறாரு, வெளில வர்றாரு. நல்ல சப்ஜெக்ட் சார், நல்லா இருக்கும். நல்லா ஃபேமிலி மூவி மேடம். ஃபேமிலி மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குற எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த கடை வந்து நினைக்கிறேன் நான். படத்தில் என்ன லேக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் மேக்ஸிமம் இந்த ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் தான். ஃபினான்ஷியலுக்கு அவசரப்பட்டு எப்படி வர்றாங்க, அதுதான். யாரும் தப்பு பண்ணக்கூடாது. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. உங்களோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? ஃபுல் ரேட்டிங் கொடுக்கலாம் சார். நல்லா படம் நல்லா இருக்கு. பார்த்துருக்கீங்க, எப்படி ப்ரோ? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு. எந்த லேக்குமே இல்லை. பாட்டு அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் படம் சூப்பராக இருக்கு. என்ன சொல்ல வராங்க? ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ. அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ரேட்டிங்கு? 5க்கு நான் 4.5.